ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டேனாலே பிரியாணி தான் ஸ்பெஷல். அதுலேயும் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசித்து நம்ம சின்ன வயசுலலாம் பண்ணியிருப்போம் இல்லையா, கூட்டாஞ்சோறு, சமப்பந்தி விருந்து, அந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எங்கள் கிச்சனை ஸ்லைட்டாக போர்ட்டிகோக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எல்லாமே இங்கேயே செட்டப் பண்ணிட்டோம். ஆல்ரெடி புதினா கிள்ளி வச்சாச்சு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி, ஒரு பக்கம் வெங்காயம் தக்காளி அரியிறது நடந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே செட்டப் பண்ணிவிட்டு இன்றைக்கி போர்ட்டிகோவில் தான் பிரியாணி சமைக்க போகிறோம். இங்கேயே உட்காந்து சாப்பிட போகிறோம். எப்பவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக வெளியே ட்ரை பண்ணலாம், சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அப்படி கொண்டு வரலாம், ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாம் ரெடி ஆயாச்சு. பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே அதில் பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்து அது வெறிச்சதுக்கப்புறமா கடல் பாசி எல்லாமே ஒரு முறை வதக்கி விட்டுட்டு அடுத்து அதை ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். சின்ன வயசுலலாம் ரொம்ப பயந்து செய்வோம். இதெல்லாமே வீட்டுக்கு தெரியாமல் ஒருத்தரும் ஒரு வீட்டிலேருந்து வெங்காயம், ஒருத்தர் வீட்டிலேருந்து தக்காளி, ஒருத்தர் அரிசி எடுத்துகிட்டு பார்த்துட்டா என்ன சொல்லுவாங்களோ திட்டுவாங்களோ அப்படின்னு தெரியாமல் உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் அதை சாப்பாட்டில் என்ன இருக்கோ இல்லையோ ஆனால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சி சாப்பிட்டோம் அப்படின்ற சந்தோஷம் மட்டும் இருக்கும். ஆனால் இப்போ நம்மளால் எல்லாமே வாங்க முடியும். அப்போல்லாம் சின்ன குழந்தைங்கள இருக்கும்போது பாக்கெட் மணியே கிடையாது. இதில் எங்கே நம்ம வாங்கி சமைக்கிறது செய்கிறது. இப்போ வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஆனால் யாருக்குமே ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்றது இல்லை. இந்த கூட்டாஞ்சோறு அப்படின்ற ஒரு வார்த்தையே மறந்து போச்சு இப்போ இருக்க குழந்தைங்கக்கிட்ட. சரி, நம்ம வீட்டில் இருக்கவங்கள ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, எல்லாருமா சேர்ந்து சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்லாம், அதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்றதுனால தான் கிச்சனை போர்ட்டிகோக்கு ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கி வந்துச்சு. எந்த அளவுக்கு ஆனியன் தக்காளியை வதக்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆனியன் கண்ணாடி பதத்துக்கு தாண்டி நல்லா வதங்கியாச்சு. இப்போ தக்காளியை களமிறக்கி அதையும் நல்லா சாட் பண்ணி விட்டுற போகிறோம். அதாவது வீட்டில் இருக்க பெரியவங்க மட்டும் இல்லை, குட்டீஸ் நாங்களும் இந்த இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே அவங்களும் அவங்கவுங்க பங்குக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டொமேட்டோ சேர்த்ததுக்கப்புறமா புதினா, ஆல்ரெடி புதினா அரைக்கிறதுக்காகவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஆனாலும் என்ன இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ் புதினாவை சேர்க்கும்போது வர்ற ஃப்ளேவர் தானே பிரியாணிக்கு ஹைலைட்டே. ஸோ அதனால் கொஞ்சமாக புதினா இலைகளையும் க்ளீன் பண்ணி வச்சு அதையும் சேர்த்தாச்சு. இந்த ஆனியன் தக்காளி எல்லாம் வதங்கி பிரியாணி ரெடி ஆகிறது அந்த டைமுக்குள்ளே ரைத்தாக்கு தேவையான ஆனியனும் ஒரு பக்கம் கட் பண்ணிகிட்டே இருக்கேன். ரைத்தா இல்லாத ஒரு பிரியாணியா, அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு சைட் டிஷ். இப்போ டொமேட்டோவும் வதங்கியாச்சு. இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா எல்லாமே சேர்த்து அரைச்சி அந்த விழுதையும் சேர்த்துடலாம். இது புதினா அப்படியே போடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் என்னோடய டாட்டர் புதினாவை எடுத்து வச்சுருவா. ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், பட் ஃபுல்லாக போடாமல் அதனால் பாதி மட்டும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவள் வயிற்றுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ சாதம் நல்லா தனித்தனியாக உதிரியாக வரத்துக்காக தயிர் ஆட் பண்ணுறான். இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி பண்ணலாம், இது இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும்னு எல்லோரும் ஆளுக்கு ஒரு சஜஷனை போட்டு கடைசியில் ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுத்து செஞ்சிட்ருக்கோம். அவுட்புட் எப்படி இருக்கும்னு தெரியல. எல்லாரோட ஐடியாவும் மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு தான் சொல்லிட்டேனே கூட்டாஞ்சோறு அப்படின்னு செய்முறையும் கூட்டாஞ்சோறு மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம். என்ன சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கவங்களோட செய்வோம். இப்போ எங்கள் குடும்பத்தோடையே சேர்த்து நாங்கள் கூட்டாஞ்சோறு சாப்பிட்றோம். இப்போ கரம் மசாலா, அந்த இஞ்சி பூட்டு விழுதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஆல்ரெடி பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்கோம். ஆனாலும் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா அட்டகாசமான டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் சுத்தமான பசு நெய் இது ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது சாதம் உதிரியாக இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் என்ரிச் பண்ணி கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்து
இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எல்லா ஸ்மெல்லும் ரா ஸ்மெல் மொத்தம் போகிற வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக வதங்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கி வந்தாச்சு. எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு ஒன்றோட ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் மட்டும் விட்டுட்டிங்களே நானும் வருவேன் அப்படின்னு எங்கள் வீட்டு கடைக்குட்டி வேறு வந்துட்டான். இப்போ வேக வச்ச மட்டனை வந்து அந்த வேக வச்ச வாட்டரோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி இந்த இது எல்லாமே சேர்த்து அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவையோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. இது வந்து நல்ல ஒரு பாயிலுக்கு வரும்போது தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம அடுத்ததாக ரைஸ் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு பாயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எதுவும் நாங்கள் வந்து வெளியில் வச்சு சமைக்கிறதுனால தீ வந்து ரொம்ப அதிகமாக அதுக்கு வந்து பாத்திரத்துக்கு வரல, ஏன்னா காற்று நல்லா அடிக்குது, அது கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ தண்ணி கொதி வந்தாச்சு. இப்போ ஆல்ரெடி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து அதில் சேர்த்துறோம். எல்லோரும் ரொம்ப டெம்ப்ட் ஆகி எப்போ தான் முடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு லெவலில் உட்காந்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஒரு ஆல்ரெடி மட்டன்லாம் வெந்ததுனால ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே பிரியாணி ரெடி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் சமைப்பீங்களா, நானும் சமைப்பேன் அப்படின்னு கடைக்குட்டி சிங்கம் வந்துட்டார், அவரும் கரண்டியோட. என்னையும் கலரை விடுங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வேறு. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நல்லா சாதமும் வேக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 70% வெந்தாச்சு. இப்போ உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணுன்னா கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா உப்பு கலந்து சப்போஸ் கம்மியாக இருந்தால் கலந்து இதோடு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் ஃபைனலாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு செக் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியல, எப்படா முடியும், ஐ கான்ட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து லாஸ்ட்டாக கலந்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா மீதி இருக்கிற தண்ணி வந்து அந்த ஹீட்லேயே வந்து இழுத்துரும், சாதமும் வெந்துடும். அதனால் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு 5 மினிட்ஸில் பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி. கார்னிஷிங்காக கட் பண்ணி வச்சுருந்த கொரியாண்டரை மேலே சேர்த்துட்டு கலந்து தம் போடல, தனியாக தம் போடல, இதை ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோம். அவ்வளோதாங்க. இது கலந்துட்டு இந்த கொரியாண்டர் இதெல்லாம் கலந்துட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி மூட போகிறோம். அவ்வளோதான். ஃபைனல் டச் ஆஃப் த பிரியாணி இஸ் கெட்டிங் ரெடி. சீக்கிரம் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் வேறு. மீன்வைல் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனில் கர்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, உப்பு எல்லாம் சேர்ந்து ரைத்தா ரெடி. அவிச்ச முட்டை இல்லாத பிரியாணியா, அதுவும் ரெடி. ஸோ எல்லா டிஷ்ஷஸும் சேர்த்தாச்சு. தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாம் சாப்பிட ரெடியாக ஸ்டவ்வை சுற்றி உட்காந்தாச்சு. அவ்வளோதாங்க, பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி. சூப்பர் ஃப்ளேவர். அப்படி திறந்த உடனே அந்த அரோமா அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் ஒரு ஸ்மெல் செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பரிமாறிடலாம். ஸோ பிரியாணி, அது கூட கொஞ்சமாக ரைத்தா, ஒரு அவிச்ச முட்டை. இதை விட வேறு என்னங்க வேணும் சண்டேயில்? செம்ம. அதுவும் ஃபேமிலியோடு உட்காந்து எல்லாம் ரவுண்டு கட்டி சாப்பிடும்போது அந்த பழைய கதைகள் எல்லாமே பேசிக்கிட்டே செம்ம ஜாலியாக எவ்வளோ சாப்பிட்டோம், என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குது. செம்மையான ஒரு ஃபீல். அவ்வளோதான், எல்லாருக்கும் பரிமாறியாச்சு. எங்கள் குட்டி தங்கமும் ஒரு குட்டி பவுலோடு வந்து உட்காந்துட்டாரு, நினைவு சேர்த்துக்கோங்க அப்படின்னு. அவ்வளோதாங்க, சாப்பிட நாங்கள் எல்லோரும் ரெடி. நீங்கள் ரெடியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.